வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த பேட்ச் ஒர்க்கு டிசைன் வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். இது நிறையா பேர்த்துக்கு வந்து அது சரியாக வருமா வராதா அப்படின்ற டவுட்டு நிறையா பேர்த்துக்கு இருக்குது. அது வந்து நம்ம கரெக்டாக தைச்சிருவோமா என்னன்ற டவுட்டும் இருக்குது. அதை சூப்பராக நம்ம வந்து தைக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லித்தர போகிறேன். இதோட ரேட்டு வந்து வெறும் 120 ரூபா தான். சிம்பிளாக டிசைன் கேட்குறவங்களுக்கு சூப்பராக நீங்கள் இதை தைச்சி கொடுக்கலாம். இது வந்து ஸ்டோன் ஒர்க் ஓரத்தில் கொடுத்துருந்தாங்க, நடுக்கல் மாற்றிக்கோங்க. நானும் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் தைக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து இது தைக்கலை. இதோட ரேட்டு வந்து 120 ரூபா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வாங்கி சரி தைச்சி உங்களுக்கும் சொல்லித்தரணும், நானும் கற்றுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தனியாக அட்டை எடுத்துடலாம். நான் ஒட்டை கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? நீங்கள் ஒட்டை கட் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் விட்டுட்டு அதை மடித்து தைங்க. ஏன்னா வந்து அது வந்து பிரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிரியாது. ஆனால் வந்து கடையில் வந்து சொன்னாங்க, இது ஒட்டை எடுத்துட்டோம்னா அந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்கனால அது வந்து பிரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நம்பாதீங்க, பிரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மெட்டீரியலை நம்ம சேர்த்து தான் தைக்க போகிறோம். கைக்கு மட்டும்தான் இதை நான் அப்படி விட்டுனேன். ஆனால் வந்து நெக்குக்கு வந்து நான் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே மடித்து நீட்டாக தைச்சிட்டேன். அதனால் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா இந்த ஓரமும் அந்த ஓரமும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மடித்து உங்களுக்கு நான் நெக்குக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்படி வச்சு தைக்கிறப்ப அந்த பிசுரை வந்து நல்லா மடிச்சு விட்டு தைச்சிட்றப்ப உங்களுக்கு வந்து விலகி வராது. ஆனால் நம்ம இப்படி தைக்கிறப்ப அது வந்து லைட்டாக அது வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதனால் பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ளார அப்படியே நம்ம மடிச்சு விட்டு தைச்சி விட்டுறலாம். இது வந்து கீழே ஒரு தையல் போட்டு மேலேயும் சுற்றிலும் ஒரு தையல் போடலாம். ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது லேசான ஸ்டோன் தான். ஆனால் ஓரத்துலேயும் நம்ம தைச்சிடலாம். கைக்கு வந்து நடுக்கல் மாத்திரம்னு கிடையாது. நான் அது பிரிஞ்சிடுமோ என்னமோ டவுட்டில் சும்மா வி மாதிரி இப்படி அப்படியே டிசைன் பண்ணுறேன் சேஃப்டிக்காக. ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி மடித்து தைச்சிருங்க. ஏன்னா மடித்து தைக்கும் போது நமக்கு ரொம்ப சேஃப்டிங்க, பெரியவே பெரியாது. வந்து ஓரம் ஃபுல்லாகவே நம்ம வி மாதிரி திருப்பி திருப்பி அடித்து அதுவே ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளை நம்பி வாங்கி கொடுத்துருக்காங்க, அது பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நெக்கோட அகலம் வந்து நமக்கு 3 இன்ச்சு தான். ஆனால் இது எவ்வளோ இருக்குன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நம்ம எப்படி கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னா இது கரெக்டாக சமமாக மடிச்சுட்டு நேராக ஒரு 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம நேராக தைச்சி விட்றலாம். நேராக அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இந்த நடுவில் இருக்கிற நெக் டிசைன் வந்து முன்னாடி கழுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக முன்னாடி கழுத்துக்கு நமக்கு பத்தாது. அது சின்ன குழந்தைங்களுக்கு தான் பத்தும். ஏன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது வந்து பத்தாது. ஷோல்டரை விட்டு ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சாதான் அது சரியாக வரும். இப்போ நமக்கு நெக்கோட அகலம் வந்து உயரம் வந்து 10 இன்ச்சு இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சு அளவு வந்து கம்மியாக தான் இருக்குது. உங்களோட நெக்கோட உயரம் எந்த அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ் பீஸ், லைனிங் கிடையாது, ப்ளவுஸ் பீஸு. நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக மேலே டிசைன் வர மாதிரி உட்கார வச்சுருங்க. நண்டுக்கல் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டோன் ஒர்க் இருந்தால் நண்டுக்கல் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ அந்த எட்ஜிலேயே நம்ம அப்படியே தையல் போட்டு வரலாம். அந்தந்த இடத்துல டிசைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்பி 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 தான் நம்ம வளைச்சி தான் கொண்டுட்டு வரணும். அந்தந்த இடத்துல டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் கொண்டுட்டு வாங்க. நான் உள் பக்கமாக இருக்குது நம்ம தைச்சது 1/4 இன்ச்சு வந்து நம்ம பிடிச்சி தைச்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய அகலமாக இருந்தாலும் சரி, 7 இன்ச்சு இருந்தாலும் சரி, 8 இன்ச்சு இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து தையல் போட்டுட்டு நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கீழே தான் கொஞ்சம் அகலமாக தெரியும். மேலே ஃபுல்லாக நெக்கோட
அகலம் வந்து ஃபுல்லாக கம்மியாயிடும். கீழ்ப்பகுதி தான் கொஞ்சம் அகலமாக தெரியும். ஆனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கீழேங்கும் போது நமக்கு மேலே தான் மெயின். நீங்கள் மேலே நீங்கள் கரெக்டான அகலம் வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். அதனால் இந்த மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட அகலம் அப்படியே வந்துடும். இப்போ இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம எப்பயும் போல அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நெக்கு வந்து லைட்டாக வளைவு கொடுத்துருக்காங்க. நம்மளை அது மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் அதுக்கு நேராக நம்ம வச்சு ஃபுல்லாக லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். இப்போது வந்து நம்ம தைச்சோம் இல்லை ப்ளவுஸ் பீஸ், அதை திருப்பி போட்டால் அந்த தையல் பகுதி தெரியும் இல்லையா, அந்த தையல் மேலேயே நீங்கள் போட்டு வாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடியில் வந்து லைனிங் கிளாத் இருக்குது, நடுவில் வந்து பேட்ச் ஒர்க் டிசைன் இருக்குது, மேலே வந்து நம்ம தைச்சோம் இல்லையா ப்ளவுஸ் பீஸ் அது இருக்குது. அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து நமக்கு தையல் இருக்குது, அந்த தையல் மேலேயே தையல் போட்டுவாங்க. ஒரு இடத்துல கூட மாறக்கூடாது, சேம் அதே இடத்துல நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பேட்ச் ஒர்க்கோட டிசைன் வந்து அப்படியே கிடைக்கும். அந்தந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் சைடில் வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற நடுக்கால்லையே நீங்கள் தைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நடுக்கால் மாற்றி தைங்க. இப்போ அங்கங்கே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்தந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த வளைவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்தந்த கார்னரில் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ நல்லா திருப்பிடலாம். திருப்பி அந்த வளைவெல்லாம் இருக்கிற இடத்துல நல்லா அழகாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு மேலேருந்தே எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ இங்கேயுமே மேலே இருக்கிற அந்த ஸ்டார்டிங்லேயுமே வந்து நீங்கள் வந்து கட் பண்ண வேணாம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸு இருந்துச்சுன்னா அதை அப்படியே மடித்து உள்பகுதியாக விட்டுட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. மேலே ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்ருங்க, கட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த நடுவில் இருக்க கழுத்து பீஸ் கட் பண்ணி வைப்போம். அப்போ வந்து அது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒட்டை மட்டும் எங்கேயுமே கட் பண்ணிடாதீங்க. அது வந்து கட் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சுட்டு வந்துடும். இப்போ கரெக்டாக அந்த வளைவெல்லாம் எடுத்து நம்ம நீட்டாக தைச்சிட்டு வரலாம். அடியில் வந்து லைனிங் கிளாத்தை இழுத்துக்குங்க. அடியில் லைனிங் கிளாத்து இழுத்துட்டு கரெக்டாக தையல் போட்டுவாங்க. இப்போ இங்கே ஸ்டோன் ஒர்க் இருக்குது, எப்படி தைக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா, அந்த எட்ஜில் நம்ம தைக்க போகிறது கிடையாது. அதை விட்டு தாண்டி இங்கே ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் லைனிங் கிளாத்தை நல்லா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு அந்த ஸ்டோன் ஒர்க் ஒட்டி தைக்க வேணாம். அந்த கீழே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அந்த லைன்லேயே நம்ம தையல் போட்டு வரலாம். புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோனை விட்டுட்டு தான் நான் போடுறேன். ஸ்டோன் ஒர்க்கு விட்டுட்டு இது தள்ளி போடுறேன். அதனால ஒன்றும் இல்லை, தள்ளி போடுறதுனால லைனிங் கிளாத்தை மட்டும் நல்லா இழுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ எங்கேயுமே பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இது முன்னாடி கழுத்து இது கண்டிப்பாக பத்தவே பத்தாது. இதை வந்து நம்ம கொஞ்சம் மெட்டீரியல் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்து கொடுத்துருக்கோம்ல, அதை மடித்து அப்படியே தைச்சி விட்டுறலாம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் மேலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நம்ம அடுத்து வந்து இந்த லைன் கொடுக்குறப்ப வந்து சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதே அளவு தான் கழுத்தோட உயரம் வருது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு அப்படியே எப்பயும் போல நீங்கள் தைச்சிடுங்க. இப்போ தைச்ச மிச்சம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
கைக்கு நான் இது மாதிரி தான் சொன்னேன். கைக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அது அப்படியே நம்ம மடித்து விட்டு தைச்சி விட்டுறலாம். இப்போ 2 பக்கமும் அதை மடித்து தைச்சிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அந்தந்த இடத்துல கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டு அப்படியே உள்பகுதியாக நம்ம மடித்து விட்டுறலாம். இப்போ நான் மடித்து விட்றேன் பாருங்களேன். லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக மடித்து கொடுத்துடலாம். நம்ம ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிவிட்டு தையல் போட்டோன்னா பிரிஞ்சு வர கண்டிப்பாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரஃப்பாக தான் எம்ப்ராய்டிங் போடுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காலாம் போட மாட்டாங்க. இது மெட்டீரியலும் ரொம்ப லேஸான கிளாத்து. அதனால் வந்து நீங்கள் ஓரத்துலேயும் சரி சைட்லேயும் சரி எங்கேயுமே மெட்டீரியல் விடாமல் ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாதீங்க. ஏன்னா கைக்கு நான் கட் பண்ணி பார்த்தேன், அது பிரியது மாதிரி இருக்கும்னா நெக்குக்கு வந்து நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னு ஓரத்தில் வந்து நல்ல வேலை ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த தைக்க ஆரம்பிச்சிடணுன்னா அது வந்து பிரச்சனை தான். ஏன்னா இவ்வளோ இதுக்குன்னு பெரிய கைக்குங்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், நெக்குக்குன்னா ரொம்ப கஷ்டம் தானே. அதனால் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஆனால் இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே நம்ம எம்ப்ராய்டிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி செம்ம கிராண்டாக இருக்கும். ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க, அவசரத்துக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இது வந்து அவங்களே தான் வாங்கி கொடுத்தாங்க, கஸ்டமரே தான் வாங்கி கொடுத்தாங்க. வெறும் 120 ரூபா தான். ஆனால் இது நீங்கள் பண்ணும்போது அமௌண்ட் எவ்வளோ வாங்கணும்னா இதுக்கு தாராளமாக 300 ரூபா வாங்கலாம். ஏன்னா இதுக்கு வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அடித்து திருப்பி அந்த பிசிறு தெரியாமல் பண்ணி நிறைய வேலை இருக்குது. தாராளமாக 100 ரூபா சேர்த்து வாங்குங்க. 200 ரூபா நீங்கள் தையக்கூலி வாங்கினீங்கன்னா 300 ரூபா சேர்த்து 300 ரூபா வாங்குங்க, 100 ரூபா சேர்த்து. இப்போ அந்தந்த இடத்துல இந்த வளைவுலாம் இருக்கு இல்லையா, அந்த பூ டிசைன் மாதிரி அந்த இலை டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா லைட்டாக கட் பண்ணி விட்டு கையில் பெரிய ஊசி வச்சு அழகாக அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி தள்ளி அப்படியே தைச்சி விடுங்க. இப்போ எதுவுமே நமக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரில, நம்ம கட் பண்ணாமல் தான் தைச்சிருக்கோம், எந்த வித்தியாசமும் தெரில. அதே மாதிரி பெரிய ஊசி வச்சு நம்ம லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, பயப்படாதீங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இல்லை உங்களுக்கே ஒரு டிசைன் ப்ளவுஸ் போடணும், அவசரத்துக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னா இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணி போடுங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முக்கால்வாசி பேர் என்னென்னா இது நெக்கு ரொம்ப அகலமாக இருக்குது, நம்ம தைச்சோன்னா வந்து ரொம்ப நெக்கு அகண்டு போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது ஒரு சூப்பர் ஐடியா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தைக்கிறப்போ உங்களுக்கு என்ன நெக்கோட அளவோ அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து 600 ரூபா 700 ரூபா வரைக்கும் இருக்குது. 700 ரூபா 600 ரூபாய்க்கெலாம் நல்ல கிராண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கரெக்ஷன் தெரியாது, நீட்டாக இருக்கும். முன்னாடி கழுத்துக்கு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹெம்மிங் கட் லேஸ் வச்சிடலாம். சேம் காப்பர் கலர் அதே மாதிரியே நம்ம லேஸ் வச்சுருக்கோம். ரெண்டு பக்கமும் கழுத்துக்கு லேஸ் வச்சிடலாம். எப்பயுமே ஹெம்மிங் தைக்கிறப்ப அங்கங்கே கட் பண்ணி விட்டு தைங்க. அப்போ தான் வந்து திருப்படி மறுபடியும் நம்ம அடித்து எட்ஜில் தையல் போடுறப்ப அவங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் கழுத்து. இப்போ உள்பக்கம் திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இது கட் பண்ணாமல் அப்படியே தையல் போடாதீங்க, நல்லா இருக்காது, ரொம்ப கனமாக தெரியும். இப்போ மறுபடியும் அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம்.
கரெக்டாக வச்சு எட்ஜிலே போடுங்க. அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு அளவுக்கு நம்ம அந்த தையலோட பகுதியை மடிச்சு விட்டு அப்படியே தைச்சிடலாம். ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி. அதிகமாக தைக்கிறவங்க இந்த மாதிரி ரோலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ரோலாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து மிச்சமாகும். ஏன்னா இது வந்து மீட்ரு 10 ரூபா சொல்லுவாங்க. நம்ம ரோலாக வாங்கினோம்னா 100 ரூபா தான். இதில் வந்து 18 மீட்ரு இருக்குது. அப்போ 80 ரூபா வந்து நமக்கு லாபம் தான். அதனால் லேஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ரோலாக வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் நாட்டுமே அந்த மாதிரி தான். அதுக்கு எல்லா கலரும் நம்ம எல்லாமே ரோலில் வாங்க முடியாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது எது அதிகமாக நீங்கள் வச்சு தைக்கிறீங்களோ அது மட்டும் நீங்கள் ரோலாக வாங்கிக்கோங்க. மீதி உள்ள லேஸ் எல்லாம் வந்து அப்பக்கப்போ வாங்கிக்கலாம். இப்போ வந்து முன்னாடி முடிஞ்சு நீட்டாக இருக்குது பாருங்கள். கொக்கி எல்லாம் வச்சிட்டேன். இது பேக் சைடு நாட்டு வச்சு தைச்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து சாரீ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிங்க்கு தான். அதனால் அவங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க பார்டர் கலருக்கு. நெக்கும் நமக்கு ரொம்ப அகலமாக இல்லை, ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அவசரத்துக்கு ஒரு டிசைன் பண்ணணுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தைச்சி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. திண்டுக்கல் சமையலும் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.